இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி டிவைஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா பேடிஎம்மோட பேமெண்ட் டிவைஸ். அதாவது இதை ஒரு சிலர் எம்பிஓஎஸ் மிஷின் சொல்லுவாங்க, பிஓஎஸ் மிஷின் சொல்லுவாங்க. அதாவது இது குறிப்பாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷாப் வச்சுருக்கவங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது இந்த மிஷினில் கொஞ்சம் நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னி வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் உங்களுக்கு மிஷின் இருக்குது. இதுக்கப்புறமா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த குட்டி பாக்ஸை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, தென் சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அதாவது இது அவங்களுடைய ஓன் டிவைஸ் கிடையாது, பேக்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. பேக்ஸோட D190 இந்த மாடல் டிவைஸ் தான். இவங்க ஒயிட் லேபிள் பெர்மிஷன் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த டிவைஸ்க்கு மேலே பேடிஎம்மோட பிராண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. இந்த மிஷின் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன வசதி இருக்குன்னா, இப்போ உங்கள் கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய காசை நீங்கள் வாங்கிக்கணும். அவங்க என்ன டெபிட் கார்டு வைத்திருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்வைப் பண்ணுற டெபிட் கார்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். சில டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NFC ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்வைப் பண்ணாமலே நீங்கள் மிஷின் கிட்ட டேப் பண்ணால் போதும், அந்த ஃபெசிலிட்டியும் இதில் உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதை தவிர அடிஷ்னலாக உங்களுக்கு QR கோட் ஆப்ஷன் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலிமா உங்களுக்கு QR கோடில் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த வசதி இதில் இருக்குது. சில பிஓஎஸ் மிஷினில் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது. அந்த ஆப்ஷனை இதில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் டிவைஸோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1900 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் பேட்டரியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் கூட நீங்கள் டிவைஸை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பேட்டரி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். சிம் போட்டதுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு என்ன வசதி தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இனி உங்களுக்கு ஒரு லைவ் டிரான்சாக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். டெமோ பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அதாவது உங்கள் கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய காசை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிவைஸோட பவரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா பூட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஒன்ஸ் பூட் ஆனதுக்கப்புறம் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ இருக்கும். பேடிஎம் கார்டு மிஷின், அதுக்கப்புறம் அமௌண்ட் என்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கஸ்டமருக்கு எவ்வளோ பில்லிங்ஸ் வந்திருக்கோ, அதாவது என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பில்லு கடைசி போட்டதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது டைப் பண்ண சொல்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ சாம்பிளுக்கு நான் 10 ரூபாய் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு பச்சை கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்டர்னு எழுதியிருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த விண்டோ உங்களுக்கு வரும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் QR கோட் மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ண விரும்புறீங்கன்னா F1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்டு மூலிமா பண்ண விரும்புறீங்கன்னா சாம்பிள் பார்த்துக்கோங்க. நான் என்னுடைய டெபிட் கார்டை இதில் இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணதுமே கார்டு ரீட் ஆயிரும். ரீட் ஆனதுக்கப்புறமா கஸ்டமரோடைய அதாவது டெபிட் கார்டோட பின் கேட்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட இந்த மிஷினை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய 4 டிஜிட் பின்னை என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவங்க பேங்க் மூலிமா, அதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே தான், அவங்க பேங்க்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து சேர்ந்துடும். காசு சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு காமிக்கும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஃபைனலாக ஒன்ஸ் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சதுமே கண்டிப்பாக கஸ்டமர் உங்கள்கிட்ட பில் கேட்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது கஸ்டமர்கிட்ட இருந்து 10 டிஜிட் மொபைல் நம்பரை வாங்கிக்கோங்க. வாங்கினதுக்கப்புறம் மிஷினில் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா SMS ஃபார்மேட்டில் அவங்களுக்கு பில் போய் சேர்ந்துடும். சப்போஸ் அவங்க பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் பில் கேட்டாங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோடை கஸ்டமருடைய மொபைல் ஃபோன் மூலிமா ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் பில் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த ட்ரான்சாக்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மிஷின் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். போதும்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் தேவை, என்ன மாதிரி டெக் அப்டேட்ஸ் தேவைங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் தந்தீங்கன்னா கீப் சப்போர்ட்டிங்.